Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 different sentence தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காலப்போக்கில் எல்லாம் மாறும். இது நம்ம யூசுவலா சொல்லுவோம் பாத்தீங்களா, காலப்போக்கில் எல்லாம் மாறிடும். ஒரு பிரச்சனைனா காலப்போக்கில் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, everything எல்லாம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்காக everything will change. மாறுன்றது நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம், அதாவது எதிர்காலத்துல நடக்க போறத சொல்லியிருக்கோம். மாறும் அப்படின்னா மாறிடுச்சு அப்படின்னா நம்ம இறந்த காலத்துல சொல்றோம். இப்ப மாறும் அப்படின்றது எதிர்காலத்துல வர ஒரு விஷயத்த பத்தி சொல்றோம். அதுக்காக நம்ம சேஞ்ச், மாறும் அப்படின்னா நம்ம சேஞ்ச்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணோம். அப்ப மாறும் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றதுனால வில் சேஞ்ச்னு யூஸ் பண்ணிக்கணும். அதாவது வில்ன்ற ஹெல்பிங் வேர்பை ஃபியூச்சர் டென்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? காலப்போக்கில் அப்படின்னா ஓவர் டைம். ஓவர் டைம். காலப்போக்கில் எல்லாம் மாறும் அப்படின்னா everything will change over time. காலப்போக்கில் எல்லாம் மாறும், everything will change over time. அடுத்தது, என் போனில் சார்ஜ் காலியாகி விட்டது. நம்ம யூஸ்வலா சொல்ற வேர்ட் தானே, போன்ல சார்ஜ் காலியாயிடுச்சு. இதை நம்ம எப்படி அழகா இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, மை போன், என் போன் அப்படின்றதுக்கு மை போன், மை போன் ran out, காலி ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு ran out of charge, ran out of charge. My phone ran out of charge. My phone ran out of charge. இந்த பூ வாடி போச்சு. இந்த பூ ரொம்ப வாடி போச்சு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, this flower has, பூ அப்படின்றதுக்கு இந்த பூ அப்படின்றதுக்கு இந்த அப்படின்றதுக்கு this, பூ அப்படின்றதுக்கு flower, வாடி போச்சு அப்படின்றதுக்கு has, withered, வாடி போச்சு, withered. This flower has withered. இந்த பூ வாடி போச்சு. This flower helping verb has சேர்த்துக்கிறோம். withered அப்படின்னா வாடி போச்சு. ஓகேங்களா? அவன் பயத்தில் நடுங்குவான். அவன் ரொம்ப பயத்துல நடுங்குவான். எதை சொன்னாலும் பயத்துல நடுங்குவான் அப்படின்னா he trembles. நடுங்குவான் அப்படின்றதுக்கு trembles in fear. பயத்தில் அப்படின்றதுக்கு பயத்தில் in fear. He trembles in fear. அவன் பயத்தில் நடுங்குவான். He trembles in fear. Next one, அதை இங்கே கொண்டு வா, அதை இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, கொண்டு வா அப்படின்றதுக்கு bring, கொண்டு வா அப்படின்றதுக்கு bring. அது அப்படின்றதுக்கு it, இங்கே அப்படின்றதுக்கு here, bring it here. அதை இங்கே கொண்டு வா, bring it here. அதை இங்கே கொண்டு வா அப்படின்றதுக்கு bring it here அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் தான் பார்த்தோம். இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல எல்லாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ், எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இங்கிலீஷ் கட்டுரை, இங்கிலீஷ்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச்
ஸ்பீச்சுக்கான வீடியோஸ் எல்லா வீடியோஸுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு சேனல் அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.